Hi friends, இப்போ இந்த வீடியோவில் ஒரு 3 ப்ளவுஸ் டிசைன் வச்சுருப்பேன். ஸோ இந்த 3 ப்ளவுஸ் டிசைனும் என்ன ரேட் ப்ளஸ் என்னென்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் டிசைன் த்ரெட்டும் பீடும் மிக்சடாக ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன், பட் ஆனால் பார்க்க அழகாக நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாரீ நல்ல டார்க் ப்ளூ கலர், ஸோ அந்த கலர்லையே மிக்சடாக த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்பவும் போல் நம்மளோட நெக்கோட ஸ்டார்டிங் ஒரு 3 லேயர்ஸ்க்கு கோல்டன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நார்மல் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் த்ரெட் லோடிங். ஸோ த்ரெட் லோடிங் பாட்டமில் நம்ம லோடிங் த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நல்ல டார்க் ப்ளூ கலர் த்ரெட்டால் ஃபுல்லாகவுமே த்ரெட் லோட் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட், அகைன் திரும்பவும் ஒரு லைன் செயின் ஸ்டோன், திரும்பவும் ஒரு லைன் ஜெரி பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் நம்மளோட நெக்கோட பார்டர். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா கொடி டிசைன் தான். ஸோ கொடி டிசைன் வித் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வர மாதிரி. ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு என்ன ஃபில்லிங் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நார்மல் த்ரெட் ஃபில்லிங் தான். ஸோ லோடிங்க்கு என்ன கலர் த்ரெட் யூஸ் பண்ணமோ அதே கலர் த்ரெட்டால் இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு உள்பக்கம் ஃபுல்லாக நார்மல் த்ரெட் லோட் ஸ்டிச் மெத்தடில் ஃபில்லிங் கொடுத்துருக்குறோம். தென் நெக்ஸ்ட்டு சென்டர் பார்ட், ஃப்ளாரோட சென்டர் பார்ட்க்கு சேம் ப்ளவுஸ்க்கு கலர்லேயே பிங்க் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் இன்னர் பார்ட்க்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு அதோட சேர்ந்து இந்த கொடி வருது. ஸோ இந்த கொடி டிசைனில் லீவ்ஸ் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் லீஃபும் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ் லீஃபும் இருக்குது. ஸோ ஸ்மால் சைஸ் லீஃபுக்கு கோல்டன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியே உள்ள லோட் ஸ்டிச் மெத்தடில் ஃபில்லிங் கொடுத்துருக்குறோம். தென் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் லீஃபாக வந்திருக்கிறதுக்கு பீட் அவுட்லைன் உள்பக்கமும் சுகர் பீடாலேயே ஒரு சின்ன ஃபில்லிங் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். பேக் நெக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அதே டிசைன் தான் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், அந்த பிரான்ச்சஸ், கொடி, ஸ்டெம் போர்ஷன் எல்லாமே சேர்த்து வர்ற மாதிரி கொடுத்துட்டு அதே பார்டர் தான், ஜரி பார்டர், த்ரெட் லோடிங், சுகர் பீட், ஃப்ளவர்ஸ் எல்லாமே லோட் ஸ்டிச்சால் ஃபில்லிங், லீஃப்மே ஜரி த்ரெட்டால் ஃபில்லிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் லீஃபுக்கு சுகர் பீட்ஸால் ஃபில்லிங், ஃப்ளாரோட சென்டர் பார்ட்க்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் போர்ஷன் பார்ப்போம். இனி ஸ்லீவ் நம்ம சிம்பிளான டிசைன் அப்படிங்கிறதுனால பார்டருக்கு மேலேயே, இது காப்பர் பார்டர், ஸோ பார்டருக்கு மேலேயே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்டருக்கும் அதே மாதிரி தான், நெக்கில் என்ன ஒர்க் கொடுத்துருந்தோமோ அதே ஒர்க் தான் பார்டருக்கும் ஸ்லீவ்க்கு கொடுத்துருக்குறது. ஒரு 3 லேயருக்கு 3 லேயர்ஸ் ஜரி பார்டர், அதுக்கப்புறம் ஒரு லைன் ஃபுல்லாக சில்க் த்ரெட்டால் லோடிங், நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே நம்ம நெக் பார்டரில் எப்படி பண்ணியிருந்தோமோ அதே ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் கொடுத்து ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். தென் ஸ்லீவோட ரிமைனிங் சைட் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி பேக் நெக்குக்கு கொடுத்த அதே பார்டர் ஒர்க்கு தான் இங்கேயுமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் பட் நீட்டாக இருக்குது, டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 1500 ரூபாய், 1500 ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்டிச்சிங், ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா 250 rupees. ஓகே, இப்போ நம்ம செகண்டாக பார்க்குற ப்ளவுஸ் டிசைனும் த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான். நல்ல ஒரு ரெட் கலர் கிளாத், ஸோ அதில் கோல்டன் ஜரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு, ப்ளஸ் கோல்டன் பீட்ஸ்மே யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கில் என்னென்ன டிசைன்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்பவும் போல் ஜரி த்ரெட் பார்டர், ஒரு 2 லைனுக்கு ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 2 லைன் சில்க் த்ரெட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட், அகெயின் 3 mm பஞ்ச் பீட், திரும்பவும் ஒரு லைன் சுகர் பீட், அகெயின் திரும்பவும் ஒரு லைன் ஜரி பார்டர். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்மளோட பார்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி கொடி மாதிரி வந்து அந்த கொடியிலேருந்து சுகர் பீட்ஸும் லீவ்ஸும் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொடிக்கு ஃபுல்லாக சுகர் பீட்ஸ், அதுலேருந்து வர்ற லீஃப்க்கு ஜரி பார்டரில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு லோட் ஸ்டிச் ஃபில்லிங், அப்புறமா இதிலேருந்து சுகர் பீட்லேருந்து வரக்கூடிய இன்னொரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி சுகர் பீடும் எண்ட் ஓரத்தில் ஒரு 2.5 mm பீடும் வச்சு
சின்னதாக ஒரு லீஃப் டிசைன் மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ சிம்பிளாக ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். பட் த்ரெட் ஒர்க்கில் டிசைன் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாகவுமே இந்த நெக் போர்ஷன்லேருந்து இப்படி கொடி வர்ற மாதிரியே ஃபுல் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். தென் பேக் சைடில் சின்ன புட்டாஸ் இந்த மாதிரி சென்டரில் ஒரு 2.5 mm பீட் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட் பார்டருமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேக் நெக்கில் என்ன டிசைன் பண்ணுறோமோ அதே டிசைன் தான் ஃப்ரண்ட் நெக்கும் அப்படியே கண்டினியூ ஆகுது. பேக் நெக்கில் பண்ணியிருக்கக்கூடிய அதே டிசைன் ஃப்ரண்ட் நெக்குக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கிறோம். ஸ்லீவோட பார்டர் நல்ல கோல்டன் கலர் பார்டர் இருக்குது. இந்த பார்டரில் அதே மாதிரி அதே ஒர்க் தான் பார்டருக்குமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பார்டரில் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் ஜரி த்ரெட்டால் நார்மல் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டால் நார்மல் செயின் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு சுகர் பீட், பஞ்ச் பீட் 2.5 mm சைஸ் பீட், அகெயின் சுகர் பீட். இந்த மாதிரி ஒரு 3 லேயர்ஸ்க்கு ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு அந்த பார்டர்லேருந்து ஃபுல்லாக கொடி மாதிரி. ஸோ கொடிக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கிறோன்னா கோல்டன் கலர் பார்டருக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கனால ரெட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில் பண்ணியிருக்கிறோம். லோட் ஸ்டிச் மெத்தடில் ஃபில்லிங் கொடுத்துருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி சுகர் பீட் அதோட எண்டில் 2.5 mm பீட் வர்ற மாதிரி லீஃப்மே டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் ஃபுல்லாக பார்டராக கொடுத்துட்டு அங்கே இங்கே இந்த மாதிரி சின்ன புட்டாஸ் ஒர்க்மே கொடுத்து ஃபுல் ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதுவுமே த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான், சிம்பிளான ஒர்க். இப்போ இதோட டிசைன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1500 1800 ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 250 எக்ஸ்ட்ரா நம்மளோட ப்ளவுஸுக்கான ஸ்டிச்சிங் சார்ஜ். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான். ஸோ இது ஃபுல்லாகவுமே பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஒரு பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன். இதோட நெக் மாடல் ஸ்டார்டிங் ஒரு 3 லேயர்ஸ்க்கு ஜரி த்ரெட்டால் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், நெக்ஸ்ட் ஒரு 2.5 mm பீடும் சுகர் பீடும் அல்டர்னேட்டிவாக வர மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக பார்டர், அதுக்கப்புறம் அகெயின் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 3 லேயர்ஸ்க்கு பீட் பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட் பீட். ஸோ வீட் பீட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கு. இது த்ரெட் ஒர்க் இல்லை, பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன். ஸோ இந்த மாதிரி வீட் பீடை கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் வர மாதிரி சின்னதாக ஒரு புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். வி ஷேப்பில் அதோட மிடில் ஒன்று கொடுத்து எண்ட் ஓரத்தில் சுகர் பீடும் வச்சு சின்னதாக ஒரு புட்டாஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு ரவுண்ட் பீட், அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட், அதோட கண்டினியூ ஆகி வர்ற மாதிரி அகெயின் ஒரு 2 பீட், அதுக்கப்புறம் ஒரு 2.5 mm பீடும் அதோட எண்டில் சுகர் பீடும் வர்ற மாதிரி சின்னதாக ஒரு புட்டாஸ் டிசைன் மாதிரி. இதே டிசைன் தான் ஃபுல்லாகவுமே கண்டினியூ ஆகுது. அல்டர்னேட்டிவாக இந்த பீட் வச்சும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபுல் நெக்குக்கு வந்திருக்கக்கூடிய டிசைன். இந்த நெக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சின்ன புட்டாஸ் ஒர்க் இருக்குல்ல, ஸோ அதே தான் ப்ளவுஸோட பேக் சைடில் ரிமைனிங் பார்ட்லேயுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறது. தென் பேக் நெக்குக்கு வரக்கூடிய அதே டிசைன் தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ப்ளவுஸுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ ப்ளவுஸோட ஃப்ரண்ட்லேயும் அதே டிசைன் தான் கண்டினியூ ஆகுது. தென் ஸ்லீவ்ஸ்லேயுமே அதே ஒர்க் தான் கொடுத்துருக்குறோம். ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ்லேயுமே அதே டிசைன் தான் கண்டினியூ ஆகியிருக்கு. ஸோ சிம்பிளான பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான், ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ப்ளவுஸுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுவும் 1500 ரேட் தான், ப்ளஸ் ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா நமக்கு 250 சார்ஜ் வரும். இப்போ நம்ம ஒரு 1500 ரேட்டுக்கு ஆரி டிசைன் பண்ணுற மாதிரியான ஒரு 3 ப்ளவுஸ் டிசைன் தான் பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆரி ப்ளவுசஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.